ശ്ലോകം 101. ஸ்ரீதேவி உவாச்சா. தேவி ஹயக்ரீவனுக்கு பதில் சொன்னா அப்படிங்கிறத தேவி தேவர்களுக்கு சொல்லின்னு இருக்கா. கிருஹம் கச்ச மகாபாகா குரு ராஜ்யம் யதா சுகம் ஹயக்ரீவாத்ருதே மிருத்யோ நதே நூனம் பவிஷ்யதே. கிருஹம் கச்ச. கிருஹம் கதஹ ச மகாபாக குரு ராஜ்யம் யதா சுகம் ஹயக்ரீவாத் ஹிருதே மிருத்யுஹ ந தே நூனம் பவிஷ்யதி. மகாபாகா, ரொம்ப ரொம்ப பாக்கியம் புண்ணியம் பண்ணியிருக்கிற ஹயக்ரீவா, நீ உன்னோட வீட்டுக்கு போச்சோ. வீட்டுக்கு போயிட்டு யதாசுகம் ராஜ்ய காரியங்களை நடத்து. ഒന്നെ ഹയഗ്രീവൻ താൻ കൊല്ലുവൻ. ഹയഗ്രീവൻ അല്ലാതെ വേറെ ആരും ഒന്നെ ഉറുതിയ കൊല്ലമാട്ട அப்படின்னு சொல்லி அனுப்புறா தேவி. உனக்கு துல்லியனான ஹயக்ரீவன்ல இருந்து மட்டும்தான் உனக்கு மரணம் சம்பவிக்கும். நீ தைரியமா போய்க்கோ, சந்தோஷமா வாழு. ஸ்லோகம் 102. இதிதத்வா வரம் தஸ்மா அந்தர்தானம் கதா ததா முதம் பரமிகாம் பிராப்ய சோபி ஸ்வபவனம் கதா. இதி தத்வா வரம் தஸ்மா அந்தர்தானம் கதா ததா முதம் பரமிகாம் பிராப்ய சோ அபி ஸ்வபவனம் கதா. ஹயக்ரீவன் தேவியோடு வரம் கிடைச்சோன ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டான். நான் என்னோடது அப்படின்னு சிந்தனை இருக்கிறவாளாக்கும் இந்த அசுரர்கள், மமதாபாவம் ஜாஸ்தி இருக்கிற அசுரர்கள் இதன் வழியா ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டா. வரத்தை கொடுத்துட்டு தேவி அப்பிரத்யட்சமானா அங்கேருந்து போயிட்டா. அப்படி வரம் கிடைச்ச அந்த அசுரனாயிருக்கிற ஹயக்ரீவன் ரொம்ப குஷியோடு கூடிட்டு அவனோட வீட்டுக்கும் போனான். ஸ்லோகம் 103. தேவி தேவர்களுக்கு சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹயக்ரீவனுக்கு வரத்தை கொடுத்துட்டு நான் அங்கேருந்து போயிட்டேன், அவன் அவனோட வீட்டுக்கும் போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தேவி சொல்றா. சபீடயதி துஷ்டாத்மா முனீன் வேதாம்ச்ச சர்வஷா ந கோபி வித்யதே தஸ்யா ஹந்தாத்ய புவனத்ரயே. சஹ பீடயதி துஷ்டாத்மா முனீன் வேதான் ச சர்வஷः ந கோபி வித்யதே தஸ்ய ஹந்த அத்ய புவனத்ரயே. சபீடயதி துஷ்டாத்மா முனீன் வேதாம்ச்ச சர்வஷः ந கோபி வித்யதே தஸ்ய ஹந்தாத்ய புவனத்ரயே. அதனால மமதாபாவம் கொஞ்சம் கூட இல்லாத முனிகளை எல்லாம் இந்த அசுரர்கள் துரோகிச்சா. அதனால இந்த முனிகளுக்கெல்லாம் துக்கபாவம் அப்படிங்கிறது உண்டாச்சு. அகங்காரம் தலைக்கு கொண்டு பிடிச்சோன அசுரர்கள் எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம அத்தனை பேரையும் துரோகிச்சா. ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன் வரம் கிடைச்சோன ரொம்ப ரொம்ப அகங்காரம் உள்ளவனாயிட்டு மாறிட்டு முனிகளை எல்லாம் துரோகிச்சான், வேதங்களை எல்லாம் அவமானம் படுத்தினான், அத்தனை பேரையும் துரோகிக்க தொடங்கினான். இனி இந்த ஹயக்ரீவனை கொல்லறதுக்கு இந்த பிரபஞ்சத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமை. அப்படி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். புவனத்ரயே
அப்படின்னா 3 உலகங்களிலேயும் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சத்திலேயே யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 104. தஸ்மாத் சீர்ஷம் ஹயஸ்யாஸ்ய சமுத்ருத்ய மனோஹரம் தேஹேத்ர விசிரோ விஷ்ணோ துஷ்டா சம்யோஜயிஷ்யதி. தஸ்மாத் சீர்ஷம் ஹயஸ்ய அஸ்ய சமுத்ருத்ய மனோஹரம் தேஹே அத்ர விசிரஹ விசிரோ விஷ்ணோஹோ துஷ்டா சம்யோஜயிஷ்யதி. இப்போ தேவர்களே உங்களுக்கு புரிஞ்சுதா விஷ்ணுவோட சிரசு எதனால தெரிச்சு போச்சு அப்படின்னு? அந்த காரணத்திலேந்து காரியம் அப்படிங்கிறது உண்டாகிறத நீங்கள் தெரிஞ்சுண்டேளா? ஹயம் அப்படிங்கிற குதிரையோடு சிரசு விஷ்ணுவோடு கழுத்துல சேர்த்தி வச்சு ஹயக்ரீவ மூர்த்தி ஆயிட்டு இந்த விஷ்ணுவை நம்ம மாத்தனம். விஷ்ணு அல்லாதக்கு இந்த ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரனை கொல்லறதுக்கு ஆருக்கும் சாத்தியமில்லை. அதனாலேயாக்கும் இந்த மகாவிஷ்ணுவோடு சிரசு தெரிச்சு விழுந்தது அப்படின்னு அம்பாள் சொல்லறா. அதனால அழகான ஒரு குதிரையோடு சிரச கொண்டு வந்து கழுத்துல தலையில்லாத அந்த விஷ்ணுவோடு கழுத்துல சரீரத்துல விஸ்வகர்மா சேர்த்தி வைக்கட்டும். தொஷ்டாவு அப்படின்னா விஸ்வகர்மா சேர்த்தி வைக்கட்டும் அப்படின்னு இங்க அம்பாள் சொல்றா. ஸ்லோகம் 105. ஹயக்ரீவோத பகவான் ஹனிஷ்யதி தமாசுரம் பாவிஷ்டம் தானவம் க்ரூரம் தேவானாம் ஹிதகாம்யயா. ஹயக்ரீவஹா அத பகவான் ஹனிஷ்யதி தமாசுரம் பாபிஷ்டம் தானவம் க்ரூரம் தேவானாம் ஹிதகாம்யயா. எல்லாம் எல்லாம் ஆல்ரெடி பிளான்ட் ஆக்கும். பிரம்மாவோடு புரிகக்கொடிகளோடு நடுவிலேந்து ஸ்ரீருத்ரன் உண்டானோன எனக்கான ஸ்தானங்களை கொடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கும் அழுதுண்டே வாக்கம் பிறந்தது. அப்ப பிரம்மா சொன்ன ஒரு ரிப்ளை உண்டு பாகவதத்துல, உனக்கான ஸ்தானங்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீ உத்பவிச்சிருக்காய் அப்படின்னு பிரம்மா சொல்றார். அதே மாதிரி இங்க அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு நடக்கிற எல்லா விஷயமும் தெய்வ நிச்சயமாக்கும். ஆல் ஆர் கனெக்டட் இன் தி பிரபஞ்சம். அமங்கலம் அப்படிங்கிறத தேவி மங்களமாக்கி மாற்றிட்டா. ஒரு விஷயம் செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் செஞ்சதை மாற்றி செய்யறதும் தேவியால சாதிக்கும். லக்ஷ்மி தேவிக்கு வந்த கோபம் அப்படிங்கிறது ரஜோகுணம் மட்டும் இருக்கிற லக்ஷ்மி தேவிக்கு திடீர்னு தமோகுணம் வந்து கோபம் வந்தது தேவி நினைச்சதாலையாக்கும். அதே மாதிரி சிரசு கீழே விழட்டும் அப்படின்னு லக்ஷ்மி தேவி சொன்னதும் பகவானோடு அந்த இச்சை பிரகாரமாக்கும். விஷ்ணுவோடு சிரசு அருந்து கீழே விழறதுக்கு இது ஒரு காரணம் மட்டும்தான் ஆயிருக்கு. சிரசு அருந்து வில்லிலேந்து தெரிச்சு லவண சமுத்திரத்துல போய் பதிச்சுது. ஆதிபராசக்தியோடு அசரீரி தேவர்களுக்கு கேட்டு அந்த லட்சுமி தேவியோடு கதை சொன்னதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹயக்ரீவ மூர்த்தியோடு தபசு செஞ்சதும் வரம் வாங்கினதும் கதையும் நம்ம பார்த்தோம். இந்த 2 கதையும் ஒண்ணுக்கொன்னு கனெக்டடா இருக்கு. எல்லா அனுபவங்களும் எல்லாருக்கும்
விவித ரூபபாவங்களில உண்டாகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஹயக்ரீவனாயிட்டு தீர்ந்த பகவான் விஷ்ணு பாபியும் ക്രൂരനുമായിരിக்கிற அந்த ஹயக்ரீவ அசுரனை தேவர்களோடு நன்மைக்காக இல்லாம பண்ணிடுவார் அப்படின்னு அம்பாள் தேவர்கள் கிட்ட சொல்றா. ஸ்லோகம் 106. இப்போ சூதன் சௌனகாதிகள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். அதனால சூத உவாஜா ஏவம் சுராம் ததாவாஷ்ய சர்வாணி விரராமஹ தேவாஸ்ததாதி சந்துஷ்டாஸ்தமோஜோர்தேவசில்பினம். ஏவம் சுராம் தத் ஆபாஷ்ய சர்வாணி விரராமஹ தேவாஹ தத் அதிசந்துஷ்டாஹ தம் ஊஜுஹு தேவசில்பினம். தலைய மாத்தி வச்சிடலாம் அப்படின்னு இங்க அம்பாள் சொல்லறா. ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதை செய்யணும் அப்படின்னு வித்யாமூர்த்தியாக்கும் ஹயக்ரீவர். ஹயக்ரீவ மூர்த்தியோட அனுகிரகத்தால சரஸ்வதி தேவிக்கு வாக் சாமர்த்தியம் கிடைச்சது அப்படிங்கறதையெல்லாம் நமக்கு பல பல கதைகளிலிருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமாகும். அப்படி இருக்கிற அந்த ஹயக்ரீவ மூர்த்தியோடு உத்பவத்தையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மகாவிஷ்ணுவுக்கு குதிரையோடு தலையை தூக்கி வச்சோன ஹயக்ரீவ மூர்த்தி ஆகி மாறிடுவார் அப்படின்னாக்கும் சொன்னது. விஷ்ணுவோடு சரீரத்துல குதிரையோடு சிரச சேர்த்தி நீங்கள் அதிசீக்கிரமா தேவகாரியத்தை ரெடி பண்ணுங்கோ அப்படின்னு தேவி சொன்னா. அதனால சர்வ மங்களகாரிணியா இருக்கிற தேவி தேவர்கள் கிட்ட இப்படி சொல்லி நிறுத்தினோன ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு அவ தேவசில்பியான விஸ்வகர்மா கிட்ட சொன்னா அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 107. தேவாவூஜு தேவர்கள் சொல்ற மாதிரி இங்க சூதன் வர்ணிக்கிறார் சௌனகாதிகள் கிட்ட. குரு காரியம் சுராணாம் வை விஷ்ணோ சீர்ஷாபியோஜனம் தானவ பிரவரம் தைத்யம் ஹயக்ரீவோ ஹனேஷ்யதி. குரு காரியம் சுராணாம் வை விஷ்ணோஹோ சீர்ஷாபியோஜனம் தானவ பிரவரம் தைத்யம் ஹயக்ரீவோ ஹனிஷ்யதி. விஷ்ணுவோடு சரீரத்துல குதிரையோடு சிரச சேர்த்தி விஸ்வகர்மாவே நீங்கள் தேவர்களோடு சந்தோஷத்தை உண்டாக்கி தரணும். விஷ்ணுவுக்கு தலையில்லாதக்கு எல்லாரும் சங்கடப்பட்டு இருக்கவாக்கஞ்சரா உடனடியா விஷ்ணுவுக்கு இந்த குதிரையோடு தலைய ஃபிட் பண்ணணும். தலை மாற்றி வைக்கிற ஒரு சர்ஜரியை நீங்க பண்ணணும் சொல்ற மாதிரி ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க சொல்றா. இப்ப விஷ்ணுக்கு தலை இல்லை, அதனால இந்த குதிரையோடு தலையை தூக்கி விஷ்ணுவோடு தலையில ஃபிட் பண்ணுங்கோ. விஷ்ணுவோடு சரீரத்துல குதிரையோடு தலைய சேர்த்தி தேவகாரியத்தை நடத்துங்கோ. அதுக்கப்புறமா ஹயக்ரீவனாயி மாறவ பகவான் அசுரர்களில கொடூரனாயிருக்கிற ஹயக்ரீவனை சம்ஹாரம் பண்ணிடுவார் அப்படின்னு. ஸ்லோகம் 108. சூத உவாஜா. சூதன் இங்க சௌனகாதிகளுக்கு கதைய சொல்ற மாதிரி வர்ணனை நடக்கிறது. இதி ஸ்ருத்வா வஜஸ்தேஷாம் த்வஷ்டா சாத்தித்வராநிதா வாஜிஷீர்ஷம் சகர்த்தாஷு கத்கேன சுரசன்னிதௌ. இதி ஸ்ருத்வா வஜஹா தேஷாம்
त्वष्टा च अति त्वरान्वितः वाजिशीर्षं च कर्ताशु गड्गेन सुरसन्निधौ. தேவர்கள் இப்படி சொன்னதை கேட்டோன விஸ்வகர்மா ரொம்ப சீக்கிரமா தேவர்களோட முன்னால கையில இருக்கிற வாளால ஒரு குதிரையோட தலையை அப்படி வெட்டி எடுத்தார், கட்கத்தால வெட்டி எடுத்தார். ஸ்லோகம் 109. விஷ்ணோ சரீரே தேனாசு யோஜிதம் வாஜிமஸ்தகம் ஹயக்ரீவோ ஹரேர்ஜாதோ மகாமாயா பிரசாததா. விஷ்ணோஹோ शरीरे तेन आशु योजिदं वाजिमस्तकं हयग्रीवः हरिः जातः महामाया प्रसादतः. விஸ்வகர்மா அந்த குதிரையோடு தலைய ரொம்ப சீக்கிரமா விஷ்ணுவோடு சரீரத்தோடு கூடி சேர்த்து யோசிப்பிச்சார். பகவான் ஹரி அப்போ மாயாதேவியோடு அனுகிரகத்தால ஆதிபராசக்தியோடு அனுகிரகத்தால ஹயக்ரீவ மூர்த்தியாயிட்டு தீர்ந்தார். பகவான் ஹயக்ரீவ மூர்த்தி அங்க அவதாரம் பண்ணின போல ஜொலிச்சு நின்னார். ஸ்லோகம் 110. கியதா தேன காலேன தானவோ மததர்ப்பிதா நிஹதஸ்தரசா சங்கே தேவானாம் ரிபுரோஜசா. கியதா तेन कालेन दानवः मत् अर्पितः निहतः तरसा संख्ये देवानां रिपुरोजसा. ரொம்ப காலத்துக்கு தீர்க்கமாயிட்டொரு டியூரேஷன் இல்லாதக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ரொம்ப ரொம்ப அகங்காரம் இருக்கிற தேவர்களோடு சத்ருவாயிருக்கிற அந்த ஹயக்ரீவனை பகவான் ஹயக்ரீவன் யுத்தம் பண்ணி கொன்னுட்டார். அசுரனாயிருக்கிற ஹயக்ரீவனை ஹயக்ரீவ மூர்த்தியாயிருக்கிற பகவான் நிகிரகம் பண்ணினார் அப்படின்னு. அசுரனுக்கும் இங்க ஹயக்ரீவன் அப்படின்னு பேரு, ஹயக்ரீவ மூர்த்தியான அந்த பகவானுக்கும் ஹயக்ரீவன் அப்படின்னு பேரு. அப்போ ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரனை ஹயக்ரீவ மூர்த்தியான பகவான் நிகிரகம் பண்ணின கதையாக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஹயக்ரீவ மூர்த்தியோடு அவதாரத்துக்கு வேண்டிட்டாக்கும் பகவான் விஷ்ணுவோடு தலை அருந்து போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படியாக்குமானா இந்த மகாவிஷ்ணுவோடு தலை அருந்து போன அமங்கலகரமான நிகழ்வு மங்களகரமாக்கிட்டு மாத்திட்டா அதிபராசக்தியான தேவி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே சுபமாயிட்டு முடிஞ்சது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 111. य इदं शुभमाख्यानं शृण्वन्तु भुवि मानवा सर्वदुःखविनिर्मुक्तास्ते भवन्ति न संशया. य इदं शुभम् आख्यानं शृण्वन्तु भुवि मानवाः सर्वदुःखविनिर्मुक्ताः ते भवन्ति न संशयः. இந்த ஹயக்ரீவ மூர்த்தியாக்கும் கம்பா நதி தீரத்துல மனுஷர்களோட துக்கங்களை எப்படி இல்லாம பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த அகஸ்திய முனியோடு முன்னால பிரத்யட்சப்பட்டது. എന്നിട്ട് ஹயக்ரீவ மூர்த்தி சொன்னார், ஆதிபராசக்தி அல்லாதக்கு வேற ஒரு சக்தியாலையும் மனுஷாலோட துக்கத்தை தீர்க்கறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறதையும் சொன்னார். அப்படி இருக்கிற ஹயக்ரீவ மூர்த்தி, அந்த ஹயக்ரீவ மூர்த்தியோட கதைய இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் இந்த சுபமான கதையை கேட்கிற அத்தனை மனுஷாலும்
சர்வ துக்கங்களிலேந்தும் முக்தராயி தீர்வா அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சூதன் சௌனகாதிகளுக்கு சொல்லின்னு இருக்கார். ஸ்லோகம் 112. மகாமாயா சரித்ரம் ச பவித்ரம் பாவநாசனம் படதாம் ஸ்ருண்வதாம் செய்வ சர்வசம்பத்தி காரகம். மகாமாயா சரித்ரம் ச பவித்ரம் பாவநாசனம் படதாம் ஸ்ருண்வதாம் ச ஏவ சர்வசம்பத்தி காரகம். மகாமாயோடு புனிதமான இந்த சரிதம் பாபத்தை இல்லாம பண்ணும், படிக்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் சர்வ சம்பத்துகளும் உண்டாகவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதம ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் முடிவடைகிறது.